பாருங்கள் 130ங்கிற லெவல் போயிட்டானா, இதை தாண்டி போயிட்டுருக்கான். ஸோ இங்கே சொல்லியிருந்தேன், ஸோ இது கீழே வரணும் இந்த லெவல் வரைக்கும், ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் என்ன ஒன்று புதைகளுக்கு எடுத்தோம், இப்போ மணி 10 ஆச்சு. கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ நேரம். ஸோ இந்த அளவுக்கு டைம் வெயிட் பண்ணி தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஆனாலும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உழைப்பு உங்கள் அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ கீழே வந்தாலும் 10-15 பாயிண்ட் கீழே வந்தாலும் எனக்கு வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி மேலே நம்பிக்கை இருந்துச்சு. பாருங்கள் இந்த கேண்டிலில் எனக்கு அந்த 121ங்கிற லெவல் வந்துச்சு, சரிங்களா. 121ங்கிற லெவல் வந்துச்சு. ஸோ அதேமாரி 130ங்கிற லெவல் போல் இதில் போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது போயிட்டான், ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 115ங்கிறத தான் நான் எடுத்தேன் என்ட்ரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நாள் டைம் ஒதுக்குனீங்கன்னா இதெல்லாம் கற்றுக்கலாங்க, சரிங்களா. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. பாருங்கள் ஸோ இங்கே போட்டிருந்தேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்களாக கற்றுக்க வேண்டியதுதாங்க, கற்றுக்கிட்டா வரும், ஓகேங்களா. அதை விட்டுட்டு இது ஒர்க் ஆகாது, இது வராது, அதேமாதிரி உங்களோட பயம் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா எல்லாமே நடக்கும். நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிறப்ப பாருங்கள் இந்த இடத்துக்குள்ளார எத்தனை டைம் தெரியுங்களா ஸ்டாப் லாஸ் கிட்டு கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து வெயிட் பண்ணாதவங்க எல்லாருக்கும் போயிருக்கும். பாருங்கள் 87 வரைக்கும் போயிருக்கான். ஸோ எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள், இதுலேருந்து ஒரு 15, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு 10, 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் கிட்டத்தட்ட போயிருக்கோம் கீழே, ஓகேங்களா. அங்கே பாருங்கள் வேணாலும். ஸோ 25 30 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கான். ஆனால் இந்த 15 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு, ஓகேங்களா, 30 பாயிண்ட் வரைக்கும் கீழே போயிருக்கான். ஆனால் அதுக்கு வெயிட் பண்ணணுமானா நான் எல்லா டைமும் சொல்ல மாட்டேன், சரிங்களா. எனக்கு அதில் கன்ஃபார்ம் போகுங்கிறது ஒரு இது இருக்குது, அதனால் நான் வந்து வெயிட் பண்ணினேன், இல்லைனா பண்ண மாட்டேன், ஓகேங்களா. ஆனால் எனக்கு இங்கேயே முடிஞ்சிச்சு, இந்த இதில் சொல்லலை, எனக்கு இங்கேயே முடிஞ்சிருச்சு. இங்கேயே அந்த ட்ரேடில் வந்து ஃபஸ்ட்டு இதிலே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப இதில் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. மறுபடியும் அகைன் இதில் போனால் எடுத்துருக்கலாம், தெரியுதுங்களா. பாருங்கள் அகைன் இந்த இடத்துக்கிட்ட போகும்போது வேணால் எடுத்துருக்கலாம் என்ட்ரி. அதை விட்டுட்டு இதோட வெளில வந்துடணும். இதில் வந்திருந்தால் இங்கே வரும்போது என்ட்ரி, ஓகேங்களா. இங்கே எடுத்திருந்தால் மறுபடியும் அந்த ட்ரேட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த 15 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். ஸோ அதை விட்டுட்டு இதில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கணும், போகணும் அப்படிலாம் இல்லை. கன்ஃபார்ம் ட்ரேடு எப்போ வரும், அதுக்கு பின்னாடி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து நீங்களும் கற்றுக்கலாம். ஸோ என்னால் முடிஞ்சுங்கிறப்ப உங்களால் முடியாதுல்ல, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே பார்ப்போம், ஏன்னா நான் சொன்ன டார்கெட் போகணும்ல. ஸோ டெய்லியும் போகணும். ஸோ அப்போ போயிட்டு இருக்குது. ஒருவேளை நான் விட்டுட்டா என்ன பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் இந்த செகண்ட் வீடியோ. ஓகே பார்ப்போம் டுமாரோ.